இப்போ சொல்றத மட்டும் நல்லா கவனி. நீங்க காலேஜ் போகும்போது கட்டடிச்சிட்டு வெளியெல்லாம் சுத்தி இருப்பீங்கல்ல, கண்டிப்பா சுத்தி இருப்பீங்க. ம், 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 இந்த சினிமா, பார்க்கு, கோவிலு. ம். அண்ணே அண்ணே, கோயில்னு சொன்னதும் ஞாபகம் வந்துருச்சுண்ணே. யாரு யாரு யார் அந்த பையன்? அது யாருன்னு தெரியல. ஆனா ஒரு நாள் நான், வள்ளி, சுந்தரி 3 பேரும் நம்ம ஊர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க இருக்கிற மரத்துல வேண்டுதல் சீட்டு கட்டுவாங்கல்ல, ஆ. அதுல நான் கார்த்தி பேரை எழுதி கட்டி வச்சிருந்தேன். அப்புறம் சுந்தரி அவ லவ் பண்ற பையனோட பேரை எழுதி கட்டுனா. அப்புறம் வள்ளி இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இப்படி எழுதி கட்டுறீங்கன்னு கேட்டா. நான் இந்த விஷயத்த சொன்னேன். உடனே அவளும் சீட்டு எழுத ஆரம்பிச்சிட்டா. நாங்க எங்க லவர் கூட சேரணும்னு எழுதுறோம், நீ யாருக்கிட்ட எழுதுறேன்னு கேட்டோம். கடைசி வரைக்கும் எதுவும் சொல்லாமலே சமாளிச்சுட்டான்னு. இப்போ நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது கண்டிப்பா அவ லவ் பண்ற பையனோட பேரை எழுதிதான் கட்டிருப்பான்னு தோணுது. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது முன்னாடியே சொல்ல மாட்டியா நீ? அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. மரம் ஃபுல்லா வேண்டுதல் சீட்டு தான் எழுதி கட்டிருக்காங்க. அதுல வள்ளி கட்டின சீட்டை எப்படி நீ கண்டுபிடிப்ப? நீங்க எப்ப கட்டினீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ம், ம், ம். ஆ, நானும் கார்த்தியும் லவ் பண்றோம்னு நீ கண்டுபிடிச்ச பாரு. அன்னையில இருந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஒரு 3 வாரம் இருக்குமா? ஆ, இருக்கும்ண்ணே. அப்புறம் இன்னொரு விஷயம்ண்ணே, அன்னைக்கு வள்ளி எழுதி சிவப்பு கயிறுல கட்டி விட்டானே. வாங்கம்மா வாங்க. சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? கதிர்வேலன், ரேணுகா. தொட்டு கும்பிடுங்க. சாமி கும்பிடுங்க. வள்ளி, எனக்கு அடிப்பிரதர்ஷனம் பண்ற வேண்டுதல் இருக்கு. நானும் இவரும் போயிட்டு அதை முடிச்சிட்டு வரோம். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஏங்க, வேணாம். வாங்க போலாம். இருங்க. இந்த மரத்துல கட்டிவிட்டா அந்த வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும். லவ் சக்சஸ் ஆகணும்னு வேண்டிட்டு எழுதி கட்டினா நடக்குமா? வேண்டுதல்லாம் எல்லாமே வேண்டுதல் தானே. உனக்கு என்ன நடக்கணுமோ அதை எழுதி கட்டிவிடு. உன் ஆள் பேரை கூட எழுதி கட்டிவிடு, கண்டிப்பா நடக்கும். அப்படின்னா நானும் எழுதி கட்டவா? எல்லாருமே எழுதலாம். எழுதுங்க. நீ எழுதலையா? வா, நீ எழுது. ஏய் வள்ளி, உனக்கு எந்த வேண்டுதலும் இல்லையா? நீயும் சீட் எழுதி கட்ட வேண்டியதானே?
எனக்கு என்ன எழுதணும்னு தோணலடி. நம்ம போலாமா? ம் வாங்க. ஆண்டி, நீங்களாம் போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஏய் வள்ளி என்னாச்சு? இல்ல, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ம் சரி ஓகே. சரி போங்க. கதிர்வேலன் வள்ளி. கடவுளே, வேலன் தான் எனக்கு புருஷனா அமையணும். இந்த வள்ளியோட வேண்டுதல நிறைவேற்றுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயோ, பார்த்துட்டாளுங்களே. ஏய் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ தனியா வந்து எழுதி கட்டுறியா? அப்படி என்ன உனக்கு வேண்டுதல்? காட்டு, நாங்க பாக்குறோம். இல்ல, நான் காட்ட மாட்டேன். நாங்க எல்லாரும் என்ன எழுதுறோம்னு மறைக்காம தானே எழுதுனோம். நீ எழுதுனதை மட்டும் ஏன் காட்ட மாட்ற? சாரி டி, இது ரொம்ப பர்சனல். என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏய் விடுங்கடி. வள்ளி நீ கட்டு. ம். கடவுளே, எப்படியாவது வேலனை கூட சேர்த்து வச்சிரு. அது போதும்.